அமெரிக்காவுடனான போர் நிறுத்தம் புதிய கோரிக்கையை முன்வைத்த ஈரான். துப்பாக்கி முனையில் பெண்ணொருவரை அச்சுறுத்திய சம்பவம். கைதான அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. தமிழ் தேசிய தந்தை செல்வநாயகத்தின் 49வது நினைவு பேருரை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் அரசியல் அமைப்பு முயற்சி. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுமத்திய குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2,10,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கிண்ணியா பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை. பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த இடைக்கால ஒப்பந்தம் இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த வாரம் பாகிஸ்தானில் இரு நாடுகளுக்கும் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. ஈரான் நாட்டை சேர்ந்த குழுவினர் இஸ்லாமாபாத்துக்கு சென்றிருந்த நிலையில் அமெரிக்க குழுவினர் பயணத்தை ரத்து செய்ததால் பாகிஸ்தான் மத்தியஸ்த குழுவிடம் புதிய வரைவு திட்டத்தை ஈரான் வழங்கியுள்ளது. அந்த வரைவு திட்டம் தொடர்பான செய்தியை அமெரிக்காவின் ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவிடம் வழங்கிய புதிய கோரிக்கையில் 3 நிலைகளை ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அதில் முதலில் போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மற்றும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும், 2வது கட்டமாக அமெரிக்க படைகள் பின்வாங்கப்பட்டு ஹார்மூஸ் நீரிணையை திறக்கப்பட்டு கடல்வழி போக்குவரத்து சீர் செய்யப்படும். இது இரண்டும் நடந்தால் இறுதியாக அணு ஆயுத உற்பத்தி நிறுத்தம் குறித்து அமெரிக்க குழுவிடம் ஈரான் விவாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத உற்பத்தியை முழுமையாக நிறுத்துவோம் என்று ஈரான் அறிவித்தால் மட்டுமே போர் நிறுத்தம் செய்யப்படும் என்று அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தெரிவித்து வரும் சூழலில் ஈரானின் புதிய கோரிக்கையை அமெரிக்கா ஏற்குமா என்பதில் பல கேள்விகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கியை காட்டி பெண்ணொருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியொன்று தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் ஒரு தரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்தும் முரண்பாடு நிலவி வந்துள்ளது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை குறித்த காணிக்குள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றைய தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தமது கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டியமை தொடர்பிலான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சைக்குள்ளானது. தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவு பேருரை ஏப்ரல் 26ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த நினைவு பேருரையை கொழும்பு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் GL பீரிஸ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் அரசியல் அமைப்பு முயற்சி தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுமத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் S. லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுடன் புதைக்குழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. அதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி நிதியமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கிண்ணியா வலய கல்வி அலுவலக பிரிவிற்குட்பட்ட அல் அமீன் மகா வித்தியாலயத்தில் நிலவும் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்ய கோரி இன்று காலை பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாடசாலைக்கு தேவையான ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் பாடசாலை ஆசிரியர்களின் இடமாற்றங்களை நிறுத்த வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர். கிராமப்புறம் என்பதால் மாணவர்களின் கல்வி உரிமையை புறக்கணிக்க கூடாது என தெரிவித்ததுடன் கணிதம், தமிழ் மற்றும் விஞ்ஞான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.